குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நிஃப்டி நேத்து 5 பாயிண்ட் நெகட்டிவா 24,072 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங்கை தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். 24,000 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் 23,800 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். பிரைஸ் அதையும் தாண்டுச்சு அப்படின்னா 23,600 அப்படிங்கிறது அடுத்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,200 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அதையும் தாண்டுச்சு அப்படின்னா 24,300 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்ததா பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி 175 பாயிண்ட் நெகட்டிவா 57,582 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 57,425 ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட். பிரைஸ் அதை உடைச்சிச்சு அப்படின்னா 57,082 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் சப்போர்ட்டா இருக்கும். அதையும் உடைச்சிச்சு அப்படின்னா 56,550 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டா இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58,000 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்கும். பிரைஸ் அதையும் தாண்டும் பட்சத்தில் 58,400 அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்ததா க்ரூட் ஆயில் பார்த்துடணும். க்ரூட் ஆயில் ஒரு பாயிண்ட் பாசிட்டிவா 7,614 அப்படிங்கிற பிரைஸ்ல நேத்து க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் மண்டேல இருந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள மட்டும்தான் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 7,598 அப்படிங்கிற பிரைஸுக்கும் 7,811 அப்படிங்கிற பிரைஸுக்கும் நடுவுல பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சப்போர்ட்டை உடைக்கும் பட்சத்தில் பிரைஸ் 7,220 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,811 அதையும் தாண்டும் பட்சத்தில் 7,952 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அடுத்ததா ருப்பியோட வேல்யூ என்னன்னு பார்த்துருவோம். ருப்பியோட வேல்யூ லாஸ்ட் வீக்கோட கம்பேர் பண்ணும்போது இந்த வீக் ரொம்பவே ஃபால் ஆயிருக்கு. 96.33 அப்படிங்கிற பிரைஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் அப்படிங்கிறது தான் காட்டுது. அடுத்ததா இன்ஸ்டிடியூஷன் ஆக்டிவிட்டியை பார்ப்போம். FIS 4,200 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. DIS 2,900 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல 1,994 கோடிக்கு FIS வாங்கியிருக்காங்க. ஆப்ஷன்ல 270 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங்.